அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 95. 2வது நாள் போரில் தானே இருக்கோம். 2வது நாள் காலையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். பிற்பகலில் வேந்தரோட குதிரைப்படையை நம்ம பரம்பு படை நிலகொலைய வச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உருமன் கொடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முழு பாதுகாப்பை வேண்டி நின்றுட்டான். இன்றைக்கி போரில் வேந்தர் படை முன்னணியில் கூலிப்படையை தானே நிப்பாட்டினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதில் பெரும்பான்மையினருக்கு நல்ல பயிற்சி கொண்ட நிலைப்படை வீரர்கள் கிடையாது. அதனால் அவங்கள வச்சு குதிரைப்படையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா ஒரு பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சான் கருங்கை வாணன். அதனால் அந்த செயலிழந்து நிற்கிற குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணா, 2வது நிலையில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்கல்ல ஒரு படைப்பிரிவு, அவங்கள உள்ளே இறக்கணும். பெரிய எண்ணிக்கையில் அந்த 2ஆம் நிலைப்படை வீரர்கள் உள்ளே இறங்குறாங்க. எதுக்கு? இந்த குதிரைப்படையை காப்பாற்றுறதுக்கு மட்டும். போர்க்களத்தில் ஒரு உரிய காரணத்துக்காக படைகளை முன்னாலேயும் பின்னாலேயும் நகர்த்துறதுல தான் ஒரு தலைமை தளபதியோட மதிநுட்பம் இருக்குது. ஆனால் அதுவே தாக்குதல் உத்திக்காக நகர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் வீரர்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் தானாக வந்துடும். ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க போர் புரியாமல் முன்கள வீரர்கள் பண்ணுறப்ப இவங்க பின்னாலேயே நிற்பாங்க. ஒரு தாக்குதல் உத்திக்காக 2வதாக நிற்கிற படைப்பிரிவை தளபதி இறக்குறாரு அப்படின்னா ஒரு ஆவேசத்தோடு தான் உள்ளே வருவாங்க. தற்காப்புக்காக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எதிர் மனநிலையுமே வந்துடும். ஐயோ தற்காப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இப்போ முதல் நிலை படையை காக்கிறதுக்காக 2வது நிலைப்படையை இறக்க வேண்டிய நிலை வந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் புரியுது இல்லையா? போர் தொடங்கின 2வது நாள் தான். ஆனால் வேந்தர் படை அப்படியே திணறுது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுது. இந்த 2வது நிலைப்படை உள்ளே இறங்குனதும் பரம்பு வீரர்கள் எல்லாம் அப்படியே பின்னால் நகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இலக்கு என்னது? இந்த ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில் பேரிழப்பு உருவாக்கி விடணும், அவ்வளவுதான். அதை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. அதை முடித்ததுமே அப்படியே பின்னால் நகர்ந்து போய் தற்காப்பு நிலைக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு வழியாக முடிஞ்சு திசைவேளரோட கையை ஒசந்ததும் தட்டியங்காடு முழுக்க முரசு சத்தம் கேட்க 2வது நாள் போரும் முடிஞ்சிருச்சு. இந்த வீரர்கள் பாசறைக்கு திரும்பிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே நாகக்கரட்டில் இருந்த கபிலரை கூட்டிகிட்டு வர சொல்லி திசைவேளரோட மாணவன் வந்துட்டான், அந்த வங்கைமான். போர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கபிலரையும் திசைவேளர் கூப்பிட்றாருங்கிறது கபிலருக்கு விளங்கலை. சரி கூப்பிட்டாரு அப்படின்னு வழக்கம் போல் வாரிக்கையனை கூப்பிட்டுக்கிட்டு கபிலரும் போகிறாரு. நாழிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரனோட அடிவாரத்தில் தீப்பந்தமெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. திசைவேளர் அங்கேயே தான் இருந்தார். ஏன்னா போர் விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு ஏதாவது குற்றச்சாட்டு யாராவது வச்சாங்க அப்படின்னா அதை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோல் சொல்லி போர்க்களத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது. அதுதான் மரபு. அப்போ திசைவேளர் இன்னும் அங்கேயே இருக்கார் அப்படின்னா போர் விதிகள் மீறப்பட்டதாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கபிலர் வாரிக்கையனோட அங்கே வந்தப்ப கருங்கை வாணனோட ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது. இந்த குதிரைப்படை தளபதி உருமன்குடி, அமைச்சர்கள் ஆதிநந்தி, நாகரையர் எல்லாருமே இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? இந்த பரம்பு வீரர்கள் அவங்க ஆயுதத்தில் நஞ்சை கலந்து குதிரைகளை செயலிழக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது கேட்டதுமே கபிலருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. முத நாள் பேசுனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஓங்கலத்தை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்லாம் பேசி கபிலரோட பேரெல்லாம் இழுத்தாங்கல்ல, ஒருவேளை இதை பற்றி தானோ வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வாரிக்கையனுக்கு தான் என்ன நடக்கும்னு தெரியும்ல, எதிர்பார்த்து தான் இங்கே வந்தார். எந்த ஒரு ஆயுதம் காயங்களோட தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குதோ அந்த ஆயுதம் சந்தேகத்துக்கு உரியது. இன்றைக்கி பரம்பு வீரர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் குதிரைகளுக்கு பெரிய காயங்களெல்லாம் உருவாக்கலை, லேசாக சின்ன சின்ன காயங்கள் தான். ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலிழக்க வச்சிருச்சு. அதனால இந்த ஆயுதங்களில் நஞ்சு இருக்குது அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறான் இந்த உருமன் கொடி. ஆனால் வாரிக்கையன் அப்படியே வெத்தலையை மென்னுக்கிட்டே சொன்னார், பரம்பு கொடுத்த வாக்கை மீறாது, விலங்குகளோட நஞ்சோ தாதுக்களோட நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்றுக்கிட்ட போர் விதிகளை நாங்கள் மீறலை அப்படின்ட்டார். அப்படியா?
அப்படின்னா அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சின்ன சின்ன காயங்கள் தான் இருக்குது, எப்படி ஒரு சின்ன காயம் வந்து குதிரையை செயலிழக்க வைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அம்புகளோட தன்மை அப்படின்னாரு வாரிக்கையன். அதே தான் நாங்களும் சொல்கிறோம், நஞ்சு ஊர்னு அம்பை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன ஆதிநந்தி. வாரிக்கையன் தலையை மறுத்து ஆட்டிக்கிட்டே கேட்டார், நஞ்சு நஞ்சுன்னு சொல்கிறீங்களே, நஞ்சுனா என்ன அப்படின்னு கேட்டார். நஞ்சுனா என்ன அப்படின்னு வாரிக்கையன் கேட்டதுமே ஆதிநந்தி கொஞ்ச நேரம் முழிச்சான். அவன் சுதாரிச்சிட்டான். ஏன்னா என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவார். அதனால கொஞ்சம் யோசிச்சான். ஆனால் திசைவேளர் பதில் சொன்னார், இங்கே பாருங்கள், எண்ணிலடங்காத குதிரைகள் செயலிழந்து போய் கிடக்குது. நீங்கள் என்னடானா சொற்களை வச்சு விதிகளை கடக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. திசைவேளர் சொன்னது கபிலருக்கு வேற ஒரு பக்கம் அதிர்ச்சி. ஆனால் வாரிக்கையன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை. வெத்தலையை மென்னுக்கிட்டே, சரி நீங்களே சொல்லுங்க, நஞ்சுனா என்ன அப்படின்னாரு. கேள்வி கேட்டு கேட்டு எதிர்நிலையில் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நஞ்சு அப்படிங்கிறதுக்கு கீழே விழுந்து கிடக்கிற குதிரைகள், செயல் இல்லாமல் கிடக்கிற குதிரைகளே சான்று. அது நஞ்சு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற சான்று என்ன அப்படின்னு கேட்டார் திசைவேளர். வாரிக்கையன் உண்மையில் திசைவேளரை வந்து சொற்களால் மடக்கணும்னு நினைக்கல, சொல்லி புரிய வைக்க தான் நினச்சார். எந்த அம்பு தச்சு குதிரைகள் செயலிழந்து கிடக்குதோ அதே அம்பால் ஒரு மனிதனை இப்போ தாக்கலாம். அவன் செயல் இழந்துட்டான் அப்படின்னா அதை நஞ்சுன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு வாரிக்கையன். இந்த பதிலை யாருமே எதிர்பார்க்கல. எதிர் திசையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நஞ்சு அப்படிங்கிறது உயிர்களுக்கு பொதுவானது, பாகுபாடே இல்லாதது. குதிரைகள் செயலிழந்து கிடக்கிறதோட காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம். சில உயிரினங்களுக்கு சில உணவு செரிமானமாகாதுல, அந்த மாதிரி தான். இதுக்கெல்லாம் மேலே ஒன்று சொல்கிறேன், அது நஞ்சு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே சான்று, எந்த குதிரையுமே சாகலை அப்படின்ட்டார். அன்னைக்கு இரவு குலசேகர பாண்டியனோட கூடாரத்தில் அதிக பேச்சே இல்லை. ஏன்னா பரம்பு வீரர்கள் நஞ்சை பயன்படுத்தி தான் குதிரைகளை செயலிழக்க வச்சாங்கங்கிறத இவங்களால் மெய்ப்பிக்க முடியலை இல்லையா. வாரிக்கையன் முன் வச்சதை திசைவேளர் ஏற்றுக்கிட்டாரு. தட்டியங்காட்டு நிலம் முழுக்க விழுந்து கிடக்கிற எண்ணிலடங்காத செயல் இழந்து போய் கிடக்கிற குதிரைகளை அதுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பெரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இரவுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியுமான்னு கூட தெரியல. பேரரசர்களோட கூடாரத்திலிருந்து கருங்கைவாணன் வெளியே வந்தான். மறுநாளுக்கான போருக்கான திட்டமிடல் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இங்கே இந்த பக்கமும் வேங்கை மரத்தோட அடிவாரத்தில் கூடுனவங்களும் திட்டமிடலை முடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க. பாரி 7வது குகையை நோக்கி நடந்தான். அன்னைக்கு இரவு வந்து குகைக்கு காவல் வந்து கூழையன், அவனும் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே போனான். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க தங்குற இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. முடியன் மட்டும் வேங்கை மரத்திலேயே உட்காந்துருந்தான். பரம்பு படை முழுவதையும் கொண்டு செலுத்துகிற ஆற்றல் கொண்டவனோட முகத்தில் கொஞ்சம் கவலையோட கீற்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் உட்காந்து வாரிக்கையன் கேட்டார், அந்த கவலை என்ன அப்படின்னு. முடியன் வந்து கொஞ்சம் தயங்கினான். ஆனால் வாரிக்கையன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? 3 காரணங்கள் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா. இங்கே இந்த பக்கம் திட்டமிடல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கருங்கைவாணன் கூடாரத்துக்கு வந்தான்ல, அவனுக்கு தூக்கமே வரலை. நீண்ட நேரம் முழிச்சிருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையை விட்டு அவனோட கண்ணே வெளியில் போகலை. அப்போ வெளியில் ஏதோ சத்தம் கேட்கவும் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே உள்ள ஒரு வீரன் வந்து பேரரசர் வராரு அப்படின்னா. குலசேகர பாண்டியன் கருங்கைவாணனோட கூடாரத்துக்கே வந்துட்டார், அதுவும் நள்ளிரவில். அவனுக்கு முன்னால் இருந்த வட்ட பலகையில் வந்து பரம்பு வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு மெய் கவசம், பரம்பு வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு வாள், ஒரு ஓங்கல அம்பு, அது 3ஐயும் தான் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ தான் நள்ளிரவில் கூடாரத்துக்குள்ளே பேரரசர் உள்ளே வந்தார்.
இங்கே வாரிக்கையன்கிட்ட முடியன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, 3 காரணங்கள் என்ன குழப்பத்தில் ஆழ்த்துது அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னா, நம்ம எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதபடி நம்மளே சிக்கலை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா. எதை சொல்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை, காற்றையும் வீசுறதுக்கு ஏற்பவே நம்ம திட்டம் போட வேண்டியதாக இருக்குது. இல்லையே, அப்படி இல்லையே. ஒருவேளை காற்றையும் ஒத்துழைக்கலை அப்படின்னா மாற்று திட்டமும் நம்மக்கிட்ட இருக்குதானே அப்படின்னாரு வாரிக்கையன். இருக்குது, ஆனால் எதை எப்போ செய்ய போகிறோன்னு யாருக்குமே தெரியல. இந்த குழப்பத்திலேயே போர்க்களத்தில் நம்ம தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. எதிர்பாராத நேரத்தில் பாதிப்புகள் அதிகமாகிடக்கூடும் அப்படின்னாரு. சரி, 2வது காரணம் என்ன அப்படின்னா, என்னோட மகன் இரவாதன் அப்படின்னா முடியன் போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரத்தை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கான் இரவாதன். அவனை பற்றி என்ன கவலை அப்படின்னு கேட்டார் வாரிக்கையன். அவன் வெளிப்படுத்துகிற வீரம் தான் எனக்கு கவலையாக இருக்குது. அவன் தாக்குதல் போகிற நிகழ்த்துறதுல நிகரற்றவனாக இருக்கான். ஆனால் அந்த அவசரத்தில் மற்றதுக்கு மேலே இருக்கிற கவனத்தை விட்டுறான். உதிரன் என்ன பண்ணுறான், எதிரிகளோட படையை அப்படியே நடுவில் பிளந்து உள்ளே இறங்குறான். தாக்குற வேகம், தற்காக்கிற வேகம், இது 2லேயுமே அவன் சிறந்தவனாக இருக்கான் உதிரன். ஆனால் இரவாதனுக்கு இது 2மே இல்லை. சூழலை கவனிக்கிற அந்த தகுதி அவனுக்கு இல்லை. சூழலை கவனிக்காமல் தாக்குதல் மட்டும்தான் நடத்துகிறான். தற்காப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே போகவே மாட்டான். சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டான். சரி விடு, அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல் தானே அப்படின்னாரு வாரிக்கையன். இது எல்லாத்தையும் புரிஞ்சு நான் அவனை தாக்குற உத்திக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் எதிரிகள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டா இவன் மாட்டிக்கிடுவான் அப்படின்னாரு முடியன். நீ இன்னொன்று கவனிக்க தவறுற. இளைஞர்கள் ஒருவேளை ஏதாவது அவசரப்பட்டு ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா ஆவேசமிக்க தாக்குதலில் பல மடங்கு அதை சரி கட்டிடுவாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. 3வது என்ன அப்படின்னாரு. இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை முடியன். அதாவது முடியன் சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படி வச்சுக்கிட்டு 2வது காரணம் என்னன்னு கேட்டார். அப்புறம் இரவாதனை பற்றி பெருசாக கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 3வது காரணம் கேட்குறாரு. இப்போ வாரிக்கையன் சொல்கிறத முழுசாக ஏற்றுக்க முடியன்னால் அதனால் ஒரு தயக்கத்தோடையே தான் 3வது காரணத்தை சொன்னான். தேக்கனுக்கு இன்னைக்கு கடுமையான பாதிப்பு. எதிரிப்படை தளபதி வீசின வாள் அவரோட நெஞ்செலும்பு கடுமையாக பாதிச்சிருக்கு. ஆனாலும் நாளைக்கு நான் போர்க்களத்துக்கு வருவேன்னு சொல்கிறாரு. ஓய்வெடுத்து சிகிச்சை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாரு அப்படின்னாரு. சரி, நான் தேக்கன்கிட்ட பேசி சிகிச்சை எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னாரு வாரிக்கையன். இல்லை, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார். குடி ஆசானோ குடி முடியனோ போர்க்களத்தில் இல்லை அப்படின்னா பாரி போர்க்களத்துக்குள்ளே வந்துடுவான். எக்காரணம் கொண்டு பாரி பரம்போட எல்லையை தாண்டி போர்க்களத்தை நோக்கி போகிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுனால ஓய்வெடுக்க மாட்டேன் அப்படின்னு தேக்கன் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னா. இப்போ இங்கே ஒரு 3 விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே சமயத்தில் கருங்கை வாணனுக்கு முன்னால் ஒரு 3 விஷயம் இருக்குது. அதை பற்றி குலசேகர பாண்டியனுக்கு விளக்குறான் கருங்கை வாணன். நான் இன்னைக்கு என்னோட வாளால் அந்த கிழவனை தாக்குனேன். இரும்பில் செஞ்ச கேடயம்னா கூட அந்த தாக்குதல் வேகத்தில் நெளிஞ்சு எலும்புகளை நொறுக்கி இருக்கணும். ஆனால் அவனோட மெய்க்கவசம் என்னோட வாளோட முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை காத்துக்கிருச்சு. எடை குறைவா ஆனால் இரும்பை விட வலிமையான ஒரு கவசத்தை பூண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கிறான். இதோ இந்த சாதாரண மரக்குச்சியில் செஞ்ச அம்பு, இது அப்படியே நிகரற்ற ஆற்றல் கொண்ட நம்ம குதிரைப்படையை செயலிழக்க வைக்குங்கிறத நம்மளால் கற்பனை செய்ய முடியுமா? இதை சொல்லிட்டு அப்படியே அந்த வாளை எடுத்தான். இது அவங்களோட வாளா அப்படின்னு கேட்டார் மன்னர். இல்லை பேரரசே, சாகலைவன் பயன்படுத்தின வாள். போர்க்களத்தில் எதிரியோட போரிடுறப்ப 2 வாட்களோட மோதலில் சில இடங்களில் முனை மழுங்கும். ஆனால் இந்த வாளோட முனையை பாருங்க, அங்கங்கே வெட்டுப்பட்டிருக்கு, மழுங்கலை. ஒரு வாள் இன்னொரு வாளோட முனையை வெட்டி இறங்குமா என்ன? அவங்களோட வாளோட முனை
இரும்போட தன்மை மட்டும் கொண்டது கிடையாது, அதை விட கூர்மையான ஏதோ ஒன்று அவங்களோட வாளோட முனைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்கிறான். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு குலசேகர பாண்டியன் கடைசியாக கேட்டார், சரி இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்னது தான், வழக்கமான போர் முறைகளில் இவங்களை வீழ்த்த முடியாது, நம்மளுக்கு தான் பெரிய சேதம் வரும். வரைமுறையே இல்லாத தாக்குதலில் இவங்களை அப்படியே முற்றிலும் அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னா கருங்கைவாணன். விதிகளை கைவிடுறது பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கிற, விதிகளை பயன்படுத்திக்கிறத பற்றி நீ சிந்திக்கிறதுக்கு மறுக்கிற அப்படின்னாரு அரசர். பேரரசரோட குற்றச்சாட்டு கருங்கைவாணனுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இங்கே இந்த பக்கம் வாரிக்கையனும் முடியணும் பேசுகிறாங்க இல்லையா? நான் முடிவெடுத்துட்டேன், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எதிரிகளோட குதிரைப்படை பேரழிவை சந்திச்சிருச்சு. அதனால் நாளைக்கு அவங்க தற்காப்பு போருக்கான உத்தியத்தான் பயன்படுத்துவாங்க. இந்த நிலைமையில் நான் முன்னேறி தாக்க போகிறேன். பரம்போட மொத்த படையும் முன்னேறி தாக்குறத நாளைக்கு தான் அவங்க முதல் முறையாக எதிர்கொள்ள போகிறாங்க. ஏறக்குறைய அவங்களோட அனைத்து படைகளையும் முற்பகல்லையே நிலை தடுமாற வச்சிடலாம். எதிரிகளோட முழு கவனமும் என் மேலே தான் இருக்கும். நான் இடது ஓரத்திலிருந்து தாக்கி முன்னேறுறேன். உதிரன் அவனோட வலிமை மிகுந்த விற்படையை வச்சு நடுவில் தாக்கி உள்ளே போவான். இந்த நேரத்தில் இரவாதனோட தலைமையில் இருக்கிற சூளூர் வீரர்களோட படை ஓங்கலத்தையும் பகழி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளோட அணிவகுப்பை பிளந்துக்கிட்டு மூஞ்சல் நகரை நோக்கி போவாங்க. மூஞ்சலை கண்ணில் பார்க்குற தூரத்து வரைக்கும் நம்ம போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வீரர்களுக்கு பல மடங்கு ஆற்றல் வந்துடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நீலனை மீட்கிற எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் வீரனாக்கிரும். இந்த தாக்குதல் நடக்கிறப்ப இறுதி வரிசையில் தேக்கன் நிற்பான். இனி அவனை நான் வாழியந்த விடமாட்டேன். அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விடமாட்டேன். பேசி முடிச்சிட்டான் முடியன். முடியனோட உத்தி இப்படி இருக்குது. ஆனால் இங்கே பேரரசரோட குற்றச்சாட்டுக்கு அப்புறம் நீண்ட சிந்தனைக்கு அப்புறம் கருங்கைவாணன் விளக்குனான். வகுத்துக்கிட்ட விதிகள் வழியாக எதிரிகளை சிக்க வைக்கிற ஒரு புதிய திட்டம். இதை நல்லா விளக்குனது குலசேகர பாண்டியன் ஒப்புதலும் கொடுத்துட்டாரு. பாரி இல்லாத போர்க்களத்தோட கடைசி நாள் நாளைக்கு மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆகணும். ஏன்னா நம்ம திட்டத்துப்படி நாளைக்கு குடி ஆசானையும் குடி முடியனையும் ஒரே நாளில் வீழ்த்துறோம். பொழுது விடிஞ்சிருச்சு. கதிரவன் மேல் எழுந்த 5வது நாழிகையில் திசைவேளர் கைகளை ஒசத்தினார். 3வது நாள் போர் தொடங்குச்சு. போர்க்களத்தோட தன்மை இப்போ 2 பக்க படைகளுக்கு ஓரளவு பழகிருச்சுல. வேந்தர் படை வழக்கம் போல் அலையலையாக முன்னால் தாக்குதல் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வழக்கத்துக்கு மாறா தொடக்கத்திலேயே பரம்பு வீரர்கள் ஆவேசமாக தாக்க ஆரம்பித்தாங்க. போர் தொடங்குற கணத்திலேயே எதிரிகளோட தாக்குதலில் ஆவேசம் இருக்குங்கிறத கருங்கைவாணன் புரிஞ்சுக்கிட்டான். வேந்தர் படை இன்னைக்கு வகுத்து வச்சிருக்கிற திட்டத்துக்கு பரம்பு படை இப்படி முன்னால் வர்றது உதவியாக தான் இருக்கும்னு தோணுச்சு. வழக்கமாக நடுப்பகல் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் தாக்குவாங்க. அப்புறம் நடுப்பகலில் நாகக்கரட்டிலேருந்து ஏதோ ஒரு காரி கொம்பு சத்தம் கேட்கும். உடனே தாக்குதலை வேகப்படுத்துவாங்க, உத்திகளை மாற்றுவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஓசை கேட்குறப்ப ஒரு முழுமையான வேகத்தோடு தாக்குவாங்க. இதை கணிச்சு தான் கருங்கைவாணன் அவனோட உத்தி தீர்மானிச்சிருந்தான். ஆனால் பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோடு வர்றாங்கன்னு தெரியுது. அது கருங்கைவாணனோட திட்டத்துக்கு உதவியாக தான் இருக்கும் அப்படின்னு கருங்கைவாணனும் நினச்சான். மையூர் கிழார் மேலே அந்த பரம்பு தளபதிகளுக்கெல்லாம் பயங்கர கோபம். அது கருங்கைவாணனுக்கு நல்லா தெரிஞ்சது. அதை வச்சு தான் இன்றைக்கி திட்டமே. நடுப்பகல் வரைக்கும் வழக்கமான தாக்குதல் போரை நடத்தணும். நடுப்பகலில் மலை மேலேருந்து காரி கொம்பு சத்தம் கேட்குறப்ப பின்களத்திலிருந்து முடியன் அப்படியே முன்னால் வருவான். அப்போ மையூர் கிழாரோட தேரை அவன் கண்ணில் படுற மாதிரி அனுப்பி விடணும். மையூர் கிழாரை பார்த்தது முடியனுக்கு கோவம் மையூர் கிழாரை தாக்குறதுக்கு வேகமாக வருவான். அவர் படையோட வலதுபுற ஓரத்தில் முடியனை அப்படியே பின்னோக்கி இழுத்துட்டு போகணும். படை அணியோட ஓரப்பகுதி வழியாக முடியனை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகணும்.
மையூர் கிழார வீழ்த்துற வெறி கொண்டு முன்னால் நகர்ற முடியனை வேந்தர் படை தளபதிகள் சூலக்கையனும் நகரி வீரனும் அப்படி பின்னாலேயே தொடரும். பொருத்தமான இடத்துல அப்படியே சுழலுக்குள்ளே சிக்க வச்சு முடியனை வீழ்த்தணும். இப்படி முடியனை படையணிக்குள்ளே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் கருங்கை வாணன் தேக்கனை நோக்கி போவான். பரம்பு படைக்குள்ளே எந்த இடத்துல தேக்கன் இருந்தாலும் அந்த இடத்த நோக்கி எதிரிகளை கிழிச்சுக்கிட்டு உள்ளே போகிற ஆற்றல் கருங்கை வாணனோட படைக்கு இருக்கும். மற்ற தளபதிகள் எதிரிகளை வேறு திசையில் முன்னேற விடாமல் தடுக்கிற பணியை மட்டும் செய்வாங்க. இதுதான் வேந்தர் படையோட திட்டம். ஏன்னா நேற்று போரில் வேந்தர்களோட குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகி இருக்கு. இன்னைக்கு மூஞ்சலை நோக்கி நகர்றதுக்கான திட்டமிடலோட பரம்பு படை வந்திருக்கு. போர் தொடங்கினதுலேருந்து அதுக்கான தன்மையில் தான் அவங்க முன்னால் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கூவல் குடியினர் மூலமாக வழங்கப்படுற உத்தரவு வழக்கம் போல் இருக்காது. காரிக்கொம்போட சத்தம் வேற வேற பொழுதுகளில் தேவை அறிஞ்சு ஊதப்படும். போர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே முடியனோட தேர் பின்புறம் இருந்து படையோட நடுப்பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்குது. பாரி இவ்வளோ நேரத்துக்கு எங்கே இருக்கான்? வழக்கம் போல் குளவந்திட்டுக்கு மேலே நின்றுருக்கான். 3வது நாள் போரில் கூட களம் புக மாற்றான் பாரி. இது ஏன் அப்படின்னு காலம்பனுக்கு புரியலை. திரையர் குலம் இனிமேல் சின்ன இழப்பை கூட சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத பாரி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி இருந்தும் கொற்றனை பலி கொடுத்துட்டாங்கல்ல, அதை பாரியினால் தாங்கிக்க முடியல. தான் போர்க்களத்துக்கு உள்ளே போனாலும் காலம்பன் போர்க்களம் புகக்கூடாதுன்னு நினச்சான் பாரி. தட்டியங்காட்டில் திரையர் குலத்தினரோட குருதி விழுகக்கூடாது அப்படிங்கிற பாரியோட எண்ணத்துக்கு என்ன காரணம்னா, கடந்த காலத்தில் திரையர் குலம் சந்தித்த இழப்புகள் தான். இங்கேருந்து பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சின்னதாக ஒரு சத்தம் கேட்டு திரும்புகிறான். அது இகிலிக்கிழவனோட சத்தம். விளக்கோட சுடர் மெல்ல அசைய ஆரம்பிச்சிருச்சு. பாரி வியப்போட இகிலிக்கிழவனை பார்க்குறான். அவனோ கைகளை தூக்கி கூவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். 2 நாளாக எதிர்பார்த்து இருந்தப்ப எதுவுமே நடக்காம கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் கொம்மனும் கொம்மியும் உதவ போகிறது வியப்பாக இருந்துச்சு. பாரியோட மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்க விளக்கோட சுடர் அப்படியே சட்டுன்னு சாய இகிலிக்கிழவன் கையை அசைக்க மலை முழுக்க கூவல் குடியினரோட பீரிட்ட ஓசை கண நேர இடைவெளி இல்லாமல் வந்துச்சு. பரம்போட குதிரைப்படை வீரர்களோ வாட்படை வீரர்களோ இந்த கணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. கல்லூளி அம்புகளை எடுத்து எய்கிறதுக்குள்ளே காற்று அவங்கள கடந்து போயிடுச்சு. ஆனால் உதிரனோட தலைமையில் இருக்கிற விற்படை வீரர்கள் ஓசையை கேட்ட கணத்தில் காத்தோட முகப்போட அம்பை இணைச்சிட்டாங்க. 6 அம்புகள் இருக்கும் ஒரு கொத்தில். ஒவ்வொரு வீரனுக்கும் 3 கொத்து கொடுத்துருந்தாங்க. கண்ணி வைக்கிற நேரத்தில் முதல் கொத்தை எடுத்து நானில் பொருத்தி முழு விசையோட எய்துட்டாங்க. மேற்கு மலை கணவாயோட பின்புறத்திலிருந்து கொம்மன் ஊத அப்படியே காற்று வீறு கொண்டு தட்டியங்காட்ட நிலத்தை நோக்கி வலது பக்கமாக சீவிக்கிட்டு இறங்குது. எண்ணிலடங்காத அம்புகள் காத்தோட முன்முகப்போட இணைய கண் பார்வைக்கு அப்பால் அப்படியே சீறிக்கிட்டு போச்சு அம்பெல்லாம். மலை மேலேருந்து இந்த கொம்பு சத்தம் கேட்ட கணத்திலேயே அதிர்ச்சி ஆயிட்டான் கருங்கை வாணன். வழக்கமான ஓசையே அது இல்லை, வழக்கமான நேரத்துலேயும் இல்லை. இது என்ன புது வகையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சிறு புல்லோட கணம் கொண்ட எண்ணிலடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேலே எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை. தேக்கனை நோக்கி போய்கிட்டு இருந்தவே கொஞ்சம் குழப்பத்தில் அப்படியே நின்றுட்டான். இப்படி பாஞ்சு போகிற அம்பெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு தலையை திருப்பி பார்த்தா அது ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு வெகு தொலைவுக்கு அப்பால் போய்கிட்டு இருக்கு அத்தனை அம்பு. இந்த வீசன காத்தோட எதிர்ப்புறமாக வேந்தர்படை நின்றுக்கிட்டு இருக்கு. குறு மணல் தூசிகளை அள்ளி எரிஞ்சுக்கிட்டு காற்று போய்கிட்டு இருக்கு. வேந்தர்படை வீரர்கள் கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காங்க. பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் காற்று முதுகுப்புறத்தை மட்டும் தாக்கி முன்னால் நகர்ந்துச்சு. இவ்வளவு தொலைவு பறக்கிற அம்புகளில் கருங்கை வாணன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்க்குறான். ஒன்றும் புரியலை. கண்ணை கசக்கிக்கிட்டு திரும்பி பார்த்தா எதிர் திசையில் பரம்பு வீரர்கள் அவங்க வெறி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க.
கருங்கை வாணன் அப்படியே சட்டுன்னு விழிப்பாகி பேரிகையை முழக்கச் சொல்லி வீரர்களை எதிரியோட தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு ஆயத்தப்படுத்துகிறான். பரம்பு வீரர்கள் அவ்வளவு தொலைவு போகிற அம்பை எப்போ எய்தாங்களோ அந்த மறுகணமே வழக்கம் போலான தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த எய்யப்பட்ட கல்லூழி அம்புனால் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது கண்ணுக்கு அப்பால் எங்கேயோ போகுது. குளவன் திட்டிலிருந்து பாரி பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த எய்யப்பட்ட அம்புகள் எங்கே போகுதுன்னு பார்க்குறான். எங்கே? 3வது நிலையில் நிப்பாட்டி வச்சுருந்த வேந்தர் பகுதியோட பிற்பாதியில் போய் இறங்குது அத்தனை அம்பு. 3ஆம் நிலை படையோட சரிபாதி வீரர்கள் மேலே சுருள் அம்பு இறங்கிருச்சு. போர் நடந்துக்கிட்டு இருந்த முற்பகுதியை இந்த 3வது நிலை வீரர்கள் கண்ணால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அது எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சும்மா நிற்கிறாங்க ஆயத்த நிலையில், அவ்வளோதான். எந்த தொடர்புமே இல்லாமல் தேவைப்பட்டால் தான் கூப்பிடுவாங்க, எப்படியும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு எந்த தொடர்புமே இல்லாமல் காற்றுலேருந்து வானம் முழுக்க பறந்து வந்த அது வைக்கோல் அளவுக்கு கனம் இருக்கிற அம்புகள் இந்த வீரர்களை நோக்கி சர 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 சரன்னு இறங்கி முடிஞ்சிருச்சு. பறந்து போன இத்தனை அம்பு எங்கே போய் இறங்குச்சுங்கிறது முன்களத்தில் இருந்த கருங்கை வாணனுக்கும் தெரியலை. இது என்ன தாக்குதல்னு புரியலை, ஏதோ நடக்குது. இந்த நிலைமையில தான் முடியனோட தேர் நடுக்களம் நோக்கி போச்சு. வேந்தர் படை முன்னாலேயே வகுத்த திட்டப்படி அந்த தேரோட பார்வையில் படுற மாதிரி மையூர்கிழார களத்துக்குள்ளே வர சொல்கிற மறைகுறுப்பையும் அனுப்பிட்டாங்க. தேரில் முன்னால் போய்கிட்டு இருந்த முடியனோட எண்ணமெல்லாம் எங்கே தெரியுமா? இந்த கல்லூழி வேர் எந்த இடம் கீழே இறங்கியிருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல தான். தேர் மேலே நின்னா கூட அவனோட பார்வைக்கு அப்பால தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா? எப்படி இருந்தாலும் கல்லூழி அம்புகள் தச்சதுமே அதோட பாதிப்பு தெரியாது. பிடுங்க முடியாமல் தவிக்கிறப்ப அப்படியே தசையோடு பிச்சுக்கிட்டு அம்பு வெளியே வர்றப்ப தான் பாதிப்பே தெரியும். அப்போ தான் அங்கேருந்து இங்கே முன்னால் ஏதாவது குறிப்பு கொடுத்து விடுவாங்க. அந்த குறிப்பு முன்களத்தில் இருக்கிற வேந்தர் படைக்கு எப்போ வருதோ அப்போ தான் இங்கே பெரிய குழப்பம் வரும். அவங்களோட மொத்த கட்டுக்கோப்போ அடுத்த சில பொழுதுக்குள்ள முழுமுற்ற கலையும். இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் கையில் ஏந்தின வில்லோட மையூர்கிழார் போய்கிட்டு இருந்த தேர் தெரியுது முடியன் கண்ணில். இத்தனை நாளாக போர்க்களத்தில் முடியன் எவனை தேடுனானோ அவன் கண்ணில் பட்டான். தேரோட்டுற வல்லவனை பார்த்து, போ அந்த தேரை பின்தொடர்ந்து போ அப்படின்னா. ஆனால் அடுத்த கணம் அவனோட எண்ணம் மாறிடுச்சு. களத்தோட சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறப்ப நம்ம மூஞ்சலை நோக்கி போகிறது தான் சரியான முடிவுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த மையூர்கிழாரை விட்டு வைக்கவோ முடியாது இல்லையா? தேர் இப்போ மையூர்கிழாரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முடியனோட சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுது. ஏறக்குறைய அந்த பக்கம் கருங்கை வாணனுக்கு இதே குழப்பந்தான். இத்தனை 1000 அம்புகள் காற்றுல எப்படி இவ்வளவு தூரம் போச்சு? எங்கே போய் இறங்குச்சு? எங்கே இறங்கியிருந்தாலும் பலகாத தொலைவுக்கு நிற்கிற நம்ம படை வீரர்கள் மேலே தான் இறங்கியிருக்கும். பார்க்குறதுக்கு அம்பெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு, அதனால் பெரிய பாதிப்பு நடந்திருக்கிறாது. ஆனாலும் படை தலைமை தளபதிங்கிற முறையில் பின்களப்படையோட பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முன்னேறி போகிறது தான் சரி அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் இந்த பக்கம் இவங்க போட்ட திட்டம்படி மையூர்கிழாரை நோக்கி முடியன் போக ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் அங்கேயும் பொறுத்திருக்க முடியாது. அதனால் ஏற்கனவே போட்ட திட்டப்படி தேக்கனை தேடிக்கிட்டு பரம்பு படைக்குள்ளே புகுந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான் கருங்கை வாணன். போர்க்களத்தில் எப்பயுமே தளபதிகள்னால ஒரு முழுமுற்றான தெளிவோடு இயங்க முடியாது. பல்லாயிரம் வீரர்கள் ஒருத்தர் வெட்டி சரித்து முன்னால் நகர்ற ஒரு பேர் இயக்கத்தை துல்லியமாலாம் கணிக்க முடியாது. துல்லியமாக கணிக்கிறது எளிது கிடையாது. தளபதிகள் பொதுவாக குழப்பத்துக்குள்ளே சிக்கி மீண்டு வர்றவங்களாக தான் இருப்பாங்க. இப்படி கருங்கை வாணன் குழப்பத்துக்குள்ளேருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புறப்பட்டப்ப மையூர்கிழாரை நோக்கி போய்கிட்டு இருந்த முடியன் தேரை கொஞ்சம் நிப்பாட்டிட்டான். தூரத்தில் குதிரையில் இருந்துக்கிட்டே போரிட்டுக்கிட்டு இருந்த வேட்டூர் பழையனை கூப்பிட்டு தான் தேரில் ஏற சொல்லி மையூர்கிழாரை கொன்று ஒழிச்சிருன்னு உத்தரவிட்டுட்டு அவனோட குதிரையில் ஏறி இரவாதனை நோக்கி புறப்பட்டான் முடியன். பொழுதாகிக்கிட்டு இருந்துச்சு. வேந்தர் படையோட 3வது நிலையில் நிப்பாட்டி வச்சிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லூழி அம்பை உருவி எடுக்க முடியாமல் திணறினப்பத்தான்
ஆபத்தோட அளவு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. கூச்சல் குழப்பம் அப்படியே வர ஆரம்பிக்கிறப்ப முடியன் அப்படியே குதிரைப்படையோடு சேர்ந்து மூஞ்சலை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஏற்கனவே திட்டப்படி ஒரு தேர் பக்கத்தில் வருது இல்லையா, மையூர் கிழாருக்கு பக்கத்தில். அதை மையூர் கிழாருக்கு என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க, வர்ற தேரில் முடியன் இருப்பான், படையோட வலதுபுற ஓரமாகவே உள்ளே இழுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு. முடியந்தான் வர்றான்னு நினச்சி வேட்டூர் பழையன் இருக்கிற தேரை இந்த மையூர் கிழாரு ஓரமாகவே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. தளபதிகள் துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறி வச்சு தேரை விரைவுபடுத்துகிறாங்க. திட்டமிட்டபடி பரம்பு படையோட பின்பகுதியை நோக்கி இப்போ வேகமாக விரைந்து வந்தான் கருங்கை வாணன். எதிரிகளோட படையை விலக்கி முன்னால் நகர்ற உத்தியில் அவனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்குது. கருங்கை வாணனோட கண்களுக்கு வெகு தொலைவில் வாளூன்றி நிற்கிற தேக்கன் அப்படியே தனியாக தெரிஞ்சான். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.